என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மலையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உம் வாக்கு என் வாழ்வு விளக்கல்லவா, என் போக்குதனை மாற்றும் மொழியல்லவா. உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உம் வாக்கில் கார்மேக மகிழாகினேன். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உம் வாக்கில் கார்மேக மகிழாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் உயிரிலும் கனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பா நம்மளோட இருதயத்தில் நம்மளோட இருதயத்துக்காக மட்டுமே அவர் குடியேறி இருக்கும்போது நம்ம எப்பயுமே எல்லா சூழ்நிலைகள்லையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவான வழிகாட்டுதலையும் மட்டுமே நம்மளுடைய கண்களும் இருதையும் காணும் படிக்க நம்மளை ஏசப்பா வழி நடத்துவாங்க. அப்படிதானே? அவருடைய உடனிருப்ப அவர் காட்டுகிற பலத்தை நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? நம்ம எப்பயுமே ஏசப்பாவை தேடுறது உண்டு. நம்ம ஏசப்பாவை தேடாத பிள்ளைங்களே கிடையாது. ஏசப்பாவை ஒரு நாளும் நம்ம தேடுற பிள்ளைங்க தான். ஒரு நாளும் நம்ம அவருடைய வார்த்தைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க தான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ தேடுற, எனக்காக நீ ஆவலா இருக்கிற, எல்லாம் சரிதான். ஆனால் நான் உன்கிட்ட நிற்கும் போது, நான் உன்கிட்ட பேசும்போது என்னுடைய நான் பேசுறத உன்னால ஏன் உணர முடிய மாட்டேங்குது, உன்னால ஏன் என்னுடைய உடனிருப்பை புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குதுன்னு இந்த நாள் நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். அது எப்படி அவருக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம், நம்ம அவருக்காக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் முன்னாடி நிற்கும் போது நம்ம எதையும் கண்டுக்காம நம்ம வாட்டுக்கு இருக்க முடியும்? உடனே ஓடி போய் நம்ம அவருடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்க மாட்டோமா? அப்படிதானே நம்ம எல்லாம் கேட்போம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, அதுதான் நம்ம லைஃப்ல பண்ற பெரிய மிஸ்டேக்காங்க குட்டீஸ். நம்ம எப்பெல்லாம் வேண்டுறோமோ, நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, நம்ம எப்பெல்லாம் நம்ம ஒரு பயத்துல இருக்கோமோ, எல்லா நேரங்கள்லையும் ஏசப்பா நம்ம கிட்டவே தான் இருப்பாராம். நம்ம கூடவே இருந்து பேசிட்டு ஏதாவது சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாராம். ஆனா அந்த நேரத்துல நம்மளுடைய செவிகளும் நம்மளுடைய இருதயமும் அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாம, அவருடைய உடனிருப்பை புரிஞ்சுக்க முடியாம என்ன பண்ணுமா, ரொம்ப கவலையிலையும் கண்ணீர்லையும் போராட்டத்திலையும் சோர்வுலையுமே இருக்குமா. ஸோ இந்த நாள்ல அதனாலதான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, யோவான் 16:13 படியாம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் நம்மளோட இருக்கும்போது, அவருடைய அந்த தூய ஆவியார நமக்கு கொடுக்கும்போது, நம்ம கிட்ட இருக்கிற பயத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, சண்டையின் ஆவி, வன்மத்தோட ஆவி எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போயிடுமா குட்டீஸ். எல்லாமே நன்மைக்கு ஏதுவானபடியா அவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை நடத்துவாராம். ஸோ நம்ம தான் அவருடைய உடனிருப்பு புரியணும். நமக்கு தெரியும், தூய ஆவியாருங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. தந்தை, மகன், தூய ஆவி இவங்க மூவரும் ஒன்றாய் இணைஞ்சு தான் நம்மளை ஒரு நாளும் வழி நடத்திட்டு வராங்க. அப்படிதானே குட்டீஸ்? ஸோ தூய ஆவியாரை நம்ம எப்பயுமே நம்ம உடனாக வச்சுக்கிடணும். அவர் நம்மளோட இருக்கும்போது அவர் நம்மளை வழி நடத்துறது நமக்கு புரியும். அவர் நம்மளோட இருக்கும்போது ஏசப்பா பேசுறது, ஏசப்பா நம்மளை வழி நடத்துறது, ஏசப்பா நம்மளை கண்டித்து திருத்துறது, இல்லை ஏதோ
ஒரு சூழ்நிலையில நம்ம அதை கண்டு பயந்து நடுங்கி இருந்தாலும் கூட நமக்கு அது ஏன் அந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்காருங்கிறது வரைக்கும் நமக்கு புரிய வைக்கிற எல்லா விஷயங்களையும் தூய ஆவியார் நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய அந்த வழிகாட்டுதலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஏசப்பா நான் உண்மையின் பாதையில் நான் நடக்கும்போது மட்டும்தான் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு உணர்தலாக இருக்கும். உம்முடைய ஆவியார் என்னோட இருந்து என்னை வழி நடத்துறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட உண்மையான இருதயத்தை, என் இருதயத்தில் நீங்கள் கோயில் கொள்ளக்கூடிய அந்த உண்மையான இருதயத்தை எனக்கு உண்டு பண்ணி கொடுங்க. நான் உம்முடைய பிள்ளையா உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தை அவரோட கரங்களில் கொடுப்போம். அதை அவர் உண்மைக்கு ஏதுவாக மாற்றும் போது நம்மளிடத்துல இருக்கிற சகல விதமான தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போட்டு அதன் மேலே நம்ம நடந்து செல்லும்படியாக நம்மளை வழி நடத்துவாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட எங்களை நடத்துகிற தேவனா நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நடக்கிறோமா அப்படிங்கிறதுனா அது பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது டாடி. அப்பா வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் நடக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை, எங்கள் இருதயத்தை அதற்காக நீங்கள் பலப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க. ஆமென்.